புரட்சி தலைவர் இறந்தார். ஜானகி அம்மையார் அவர்கள் அரசியலில் ஒரு கவுன்சில் சீட்டு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் காலத்தில். கொடிகட்டி பிறந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் அவர் மறைவுக்கு பின்னாடி ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் ஜானகி அம்மாவை முதலமைச்சராக வரணும், கட்சிக்கு தலைவராக வரணும் முடிவு பண்ணாங்க. அவங்க அரசியல் அதிகாரத்தில் ஒரு பீன் போஸ்ட் கூட ஜானகி அம்மா சிபாரிசு பண்ணதில்லை, அரசியலில் தலையிட்டதில்லை. ஆனால் தன்னுடைய கணவருடைய கட்சி நிலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. எம்ஜிஆரின் தொண்டன் அன்னைக்கு உண்மையிலே ஓட்டு போட்டிருந்தா யாருக்கு ஓட்டு போட்டுக்கணும்? ஜானகி அம்மாவுக்கு போட்டுக்கணும். அந்த கட்சி அப்படிதான் நன்றிக்கு இலக்கணம் இல்லாத கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. ஜெயலலிதா அம்மாவுக்கு 27-28 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஜானகி அம்மாவே ஆண்டி வீட்டில் தூத்தாங்க. அவங்க அரசியல் அடாவடித்தனமோ அதிகார துஷ்பிரயோகமோ கவுன்சில் கூட பண்ணலை. சரி, இந்த அம்மா இந்த கட்சியை எம்ஜிஆர் அதை உணர்ந்து தான் ஜானகி அம்மா இரவோடு இரவாக தோல்வியை சந்தித்ததுக்கு பின்பாக சின்னம்மா சசிகலாவை தான் கூப்பிட்டாங்க. இந்த அம்மாவை தான் கூப்பிட்டு இரவோடு இரவா தேர்தல் ஆணையத்துக்கு உங்கள் வீட்டுக்கார நடராஜனை சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிருங்க, இனி இவங்க நம்பி பிரயோஜனம் இல்லைவங்க, இனி ஒரு கவுன்சிலாக கூட ஆக்க மாட்டாங்க, கட்சியை இணைச்சிரும்னு சொல்லி கடிதத்தை கொடுத்து விட்டு என் வீட்டுக்கார் நடத்தின அதிமுக இருக்குன்னு சொல்லி ஒரே விசுவாசி ஜானகி அம்மா கட்சியை இணைச்சிட்டாங்க. இணைச்ச உடனே மீண்டும் இரட்டை இலையை துளிர்க்க விட்டு புரட்சி தலைவி அம்மா.